ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்லியா சேனல். கிச்சனை எல்லாருக்குமே க்ளீனாக வச்சுக்கணுன்ற ஆசை இருக்க தான் செய்யும். பட் நம்மளோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிராசரிஸு, கண்டெய்னர்ஸு, சமைக்கிறோம் டெய்லி. ஸோ கண்டிப்பாக வந்து கிச்சன் வந்து பயங்கர மெஸ்ஸி ஆகும். ஒவ்வொரு நாளும் எடுத்து வச்சாதான் கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு டீக்ளட்டர் டிப்ஸ், அதாவது நம்ம கிச்சனில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது ஆக்சுவலி. ஆனால் நம்ம அந்த ஸ்பேஸை வந்து ப்ரூடெண்ட்டாக யூஸ் பண்ணுறது இல்லை. அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ரீசன் நம்ம கிச்சன் வந்து எப்போவுமே மெஸ்ஸியாக இருக்கிறதுக்கான காரணம். ஸோ கிச்சனில் இருக்கிற தேவையில்லாத பொருட்களை நம்ம எடுத்துட்டோம்னாலே நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைச்சிரும் அண்ட் சூப்பரா நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். அதுக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்காக நம்மளுடைய ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கி இன்டர்நெட்ல பார்த்து அமேசான்ல ஆர்கனைசர்ஸ்லாம் போட்டு டக்குன்னு ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கி வீட்டை அப்படியே அழகு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்றதுக்கு முன்னாடி நம்ம எடுக்க வேண்டிய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டீக்ளட்டர் பண்றது. டீக்ளட்டர்னா என்னன்னா கிச்சன்ல இருக்கிற தேவையில்லாத பொருட்களை வந்து எடுத்து போடுறது. கிச்சன்ல என்ன தேவையில்லாத பொருட்கள் இருக்க போகுது? கிச்சன்ல வந்து எல்லாமே நம்ம முக்கியமான ஐட்டம்ஸ் தான் வச்சிருப்போம், நம்மளுக்கு தேவையான பொருட்கள் தான் வச்சிருப்போம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் சொல்ல போற இந்த 10 டிப்ஸை வச்சுட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு கிச்சன்ல தேவையில்லாத பொருள் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. தேவையில்லாத பொருட்கள்லாம் எடுத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டும் இருக்கும். அப்பாடா கிச்சன் வந்து கிளீனா இருக்கு, நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு, நம்ம ஆர்கனைஸா வச்சிருக்கோம் அப்படின்ற அந்த பீஸ் ஆஃப் மைண்டும் இருக்கும். ஸோ கிச்சன் கிளீனா இருந்தாலே வந்து நம்ம லேடிஸ்க்குலாம் வந்துட்டு மன நிறைவா இருக்கும் எப்பவுமே, இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு 10 டிப்ஸை தான் வந்து நான் இன்னைக்கு சொல்ல போனேன். ஸோ இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் நீங்க ஃபாலோ பண்ணலாம். கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணனாலே ஒரு பெரிய தலைவலியான வேலை தான். அதை ஒரே நாளில் முடிக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம். ஸோ முதல்ல வந்துட்டு நம்ம ஒரு ஷெல்ஃபாக க்ளீன் பண்ணலாம். ஒரு ஷெல்ஃப்லேருந்து மட்டும் பொருட்களை எடுத்து போட்டு அந்த ஷெல்ஃப் மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி க்ளீன் பண்ணலாம். அடுத்த நாள் அடுத்த ஷெல்ஃப், அடுத்த நாள் அடுத்த ஷெல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் ப்ராஜெக்டாக வச்சுக்கலாமே கிச்சன் கிளீனிங்க. ஒரே நாளில் நம்ம முடிக்கணும்னு நினச்சோம்னா நம்மளுக்கு பேக் பெயின் வந்துடும், எல்லாமே கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஏன்டா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமாக ஆர்கனைஸ் பண்ணணும்னு நம்ம எடுத்து போடுறோம்னா எல்லா பொருளையும் எடுத்து போட்டு திரும்பி எடுத்து அதையே அடுக்கி வைக்கிறது கிடையாது. ஆர்கனைஸ் பண்றதுன்னா நம்ம தேவையான பொருட்கள் மட்டும் தான் இப்போ எடுத்து வைக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்துட்டு உங்களோட கிச்சன்ல ஒரு ஷெல்ஃபை கிளீன் பண்றீங்கன்னா அதுல என்னென்ன பொருட்கள் தேவையில்லாம இருக்கு அப்படின்னு பாருங்க. டியூப்ளிகேட் ஐட்டம்ஸ் இருக்கலாம், லைக் ஒரே மாதிரியான ஸ்பூன்ஸ் இருக்கலாம், ஒரே மாதிரியான டிஃபன் பாக்ஸஸ் இருக்கலாம், அப்புறம் வந்துட்டு உடஞ்சி போன டிஃபன் பாக்ஸ், லிட் இல்லாத டிஃபன் பாக்ஸ், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கலாம். ஆஸ் லாங் அஸ் அதெல்லாம் நீங்கள் டெய்லி உங்களோட கிச்சனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல. இன்கேஸ் யூஸ் பண்ணல, அது வந்து சும்மா இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம எடுத்து போடுறது நல்லது. கை கீறுற டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ அப்படிப்பட்ட டிஃபன் பாக்ஸ் பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம எடுத்து தூக்கி போடுறது நம்மளுக்கு நல்லது. ஸோ தட் அதனால ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ஷெல்ஃபை அடுக்கும் பொழுதும் நீங்கள் ஒவ்வொரு பொருள் எடுக்கும் பொழுதும் இந்த பொருள் வந்து எனக்கு தேவையான பொருளா, நான் இதை யூஸ் பண்றேனா அப்படின்னு யோசிச்சு பார்த்து அந்த பொருளை திருப்பி அடுக்கி வைங்க. நான் வந்து எல்லா பொருளையும் வச்சுக்க போறேன், ஆனா வந்துட்டு என்னோட கிச்சன் நீட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க இருக்கிற பொருள்ல இருந்து கம்மி பண்ணாதான், நீங்க யூஸ் பண்ற பொருளை மட்டும் கிச்சன்ல வச்சுக்கிட்டாதான் வந்துட்டு உங்க கிச்சன் வந்து கிளீனா இருக்கும். ஸோ அது முடிச்சுட்டு உடனே இந்த செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ்லாம் போங்க. அங்கே போய் நம்ம எக்ஸ்பயர்ட் மசாலா ஐட்டம்ஸாக என்னென்ன வச்சிருக்கோம், எந்த காலத்துலையோ அரைச்சு தனியாக தூள் இருக்கும், 4 டிஃபன் பாக்ஸில் பிரித்து வச்சிருப்போம். அதை எப்போ வச்சோம் ஏது வச்சோம் கூட தெரியாது, என்னைக்கோ அரைச்ச பருப்பு பொடி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாம் எடுத்து கொட்டிட்டு அந்த டப்பாவெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சோனாலே நம்மளுக்கு வந்து அந்த மசாலா வைக்கிற இடத்துல ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ என்னென்ன மசாலா வச்சிருக்கோம், அது டெய்லி நம்ம யூஸ் பண்றோமா, இந்த மசாலா தேவைதானா, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நம்ம அரைச்சு வச்சிருப்போம், ஆனா அது கிட்டத்தட்ட அது ஒரு 1 இயரா யூஸ் பண்ணிருக்கவே மாட்டோம். தொடர்ந்து பார்த்தா நம்மளுக்கு அது என்ன மசாலான்னு கூட தெரியாது. அந்த மாதிரிலாம் சில விஷயம் இருக்கும் இல்லையா நம்ம கிச்சன்ல. ஸோ அதெல்லாம் எடுத்து வந்து நம்ம இன்னைக்கு கொட்ட போறோம். ஸோ கொட்டினோம்னா தான் நம்மளுக்கு கிச்சன்ல ஸ்பேஸ் கிடைக்கும். தேவையான மசாலாவை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத மசாலாஸை, எக்ஸ்பயர்ட் ஆன மசாலாஸை, சாஸ் பாட்டில்ஸை இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் 2. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வச்சுக்கிட்டே நம்ம இன்னொரு பொருள் வாங்கியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சாப்பர் வாங்கியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். என்னோட வீட்டில் அப்படிதான் இருந்தது, அதனால அதுதான் நான் எக்ஸாம்பிளாக சொல்றேன். ஸோ டியூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணோம். டியூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸை விட நம்ம யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெஜிடபிள் சாப்பர் அதாவது ஃபுட் ப்ராசஸர் வாங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு மேனுவல் வெஜிடபிள் சாப்பர் இருந்தது. ஸோ அது ரொம்ப நாள் யூஸ் ஆகும்னு வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட 1 இயரா நான் அதை யூஸே பண்ணல. ஆனால் என்னைக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி உள்ள போட்டு வச்சிருந்தேன். ஸோ ரீசெண்டாக நான் வந்து வீடு கிளீன் பண்ணும்போது தான் நான் யோசிச்சு பார்த்தேன், இது நம்ம கிட்டத்தட்ட 1 இயரா யூஸ் பண்ணல, இதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண போறோமா அப்படின்னு கேட்டாலும் இல்லை. அப்படியே ஒருவேளை ஃபுட் ப்ராசஸர் ரிப்பேர் ஆச்சுனாலும் அதை ரிப்பேர் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேனே தவிர திரும்பி வந்து இந்த சாப்பர் கிட்ட போவேனா, மேனுவல் சாப்பர் கிட்ட போவேனான்னு பார்த்தா இல்லை. அப்படியே அது ஒர்க் ஆகலைன்னா கூட நான் கத்தி வச்சு தான் கட் பண்ணுவேனே ஒழிய திரும்பி அந்த சாப்பருக்கு நான் போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு என் மனசு சொல்லிச்சு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஏன் அதை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இந்த வீட்டில் பெருக்கிறவங்க வந்தாங்க, அவங்க கிட்ட போய் கொடுத்தேன். ஸோ அவங்க வீட்டில் அது யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யாரோ ஒரு வீட்டில் வந்து அது யூஸ்ஃபுல்லான பொருளாக இருக்குது, நம்ம வீட்டில் யூஸ்லெஸ்ஸாக ஷெல்ஃபில் இருக்கிறதுக்கு பதிலாக. ஸோ அந்த மாதிரியான டியூப்ளிகேட் ப்ராடக்டை நீங்கள் யூஸே பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் வச்சிருப்பீங்க ஏன்னா அது நல்லா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ப்ராடக்டை வந்து
பெரிய மனசோட வந்து எடுத்து வேற யாருக்காவது குடுத்துருங்க. சோ தட் உங்களுக்கு யூஸ் ஆகாத பொருள் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆனா அது சந்தோஷம் தானே. டிப் நம்பர் 4 நம்ம வீட்ல வந்து நெறைய ஸ்பேஸ் அடைக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பாக்ஸ். நம்ம வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸா இருக்கட்டும், நம்ம இந்தியன் மென்டாலிட்டி அந்த மாரி தான். ஒரு ஸ்வீட் பாக்ஸா இருக்கட்டும், ஜாம் பாட்டிலா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு பிரியாணி டப்பாவா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து நம்ம வாஷ் பண்ணி அழகா காய வச்சு எடுத்து வச்சுப்போம். எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நான் வந்து ஏதாவது பண்டிகை வந்ததுன்னா பலகாரம் குடுக்க யூஸ் பண்ணிப்பேன். இல்லன்னா வந்து நானே எங்கேயாவது வெளில போனேன்னா, அதுல பொருள் எடுத்துட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாரி நெறைய விஷயங்கள் யோசிச்சு, நம்ம வந்து 1, 2 வச்சிருந்தா பரவால்ல. நம்ப அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், சொத்து சேர்க்கிற மாரி ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லா வச்சிருக்கோம். ஸோ எங்க வீட்லயும் அந்த கதை இருந்தது. எங்க வீட்லயும் அத நான் வச்சிருந்தேன். அப்பதான் யோசிச்சு பார்த்தேன். எதுக்கு இவ்ளோ ஸ்பேஸ் அது புடிச்சிட்டு இருக்கு? லாஸ்ட் 1 இயர்ல வந்து நம்ம எத்தன பேருக்கு வந்து சாப்பாடு போட்டு குடுத்தோம் இதுல? அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்ல. சரி எங்க அம்மாலாம் அப்படி வந்தா கூட வந்துட்டு, ஏதோ ஒரு பிரியாணி எக்ஸஸா செய்றேன். அவங்களுக்கு நான் போட்டு தரேன்னா கூட, என்னோட வெசல்ஸ்ல தான் நான் வந்து போட்டு தருவேன். போட்டு தந்துட்டு அவங்க வீட்டுக்கு போம்போது நான் அத எடுத்துப்பேன். அதே மாரி தான் என் அக்காக்கோ, இல்ல என் அண்ணனுக்கோ நான் ஏதோ குடுக்குறேன்னா கூட அப்படிதான் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, நான் ஏன் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன்? அப்படின்ற மாரி ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ அப்படி இப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அந்த பிளாஸ்டிக் பாக்ஸுக்கு யூஸே கிடையாது. ஸோ நெறைய சேர்த்து வச்சிருந்தோம். ஒரு 10 கிட்ட சேர்த்து வச்சிருந்தேன். ஸோ எல்லாத்தையும் தூக்கி டிஸ்கார்ட் பண்ணி போட்டேன். அது இல்லாம நம்மளுக்கு பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒண்ணும் கிடைக்காத பொருள் கிடையாது. யார் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தூக்கிட்டு வராங்க. ஸோ கண்டிப்பா வரும். அந்த மாரி வரும்பொழுது, அதே ஸ்வீட் பாக்ஸ்ல கூட அவங்களுக்கு எதனா குடுக்கணும்னா திருப்பி குடுத்து அனுப்பலாம். ஸோ நம்ம வந்து அப்படி சொத்து சேர்க்கிற மாரி அவ்ளோ பிளாஸ்டிக் பாக்ஸ் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ உங்க வீட்ல இருக்கிற தேவையில்லாத இந்த பிளாஸ்டிக் பாக்ஸு, ஐஸ்கிரீம் டப்பா, ஜாம் பாட்டில் இதெல்லாம் ஜாம் பாட்டில் ஆக்சுவலி வந்து யூஸ்ஃபுல் சொல்லலாம். ஏன்னா வந்து ஜாம் பாட்டில்ல இருக்க ஸ்டிக்கர் நீங்க பிரிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் ஜார் மாரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க அந்த மாரி டிரான்ஸ்பரண்டான பாட்டில்ஸ்ல வைக்கும்பொழுது என்ன பொருள் வச்சிருக்கீங்க அப்படின்றது உங்க கண்ணு முன்னாடியே இருக்கிறதுனால, உங்களுக்கு ஈஸியா எடுக்கக்கொள்ள வசதியா இருக்கும். அண்ட் மறக்கவும் மாட்டீங்க. அந்த பொருள் வீணாகவும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம தினப்படி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதனால. ஸோ அந்த லேபிள மட்டும் பிச்சுட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான பாட்டில் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஜாம் பாட்டில வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் வந்து அதான் பண்றேன். நான்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர் வந்து Amazonலலாம் வாங்கி வைக்கல. நான் இந்த மாதிரி ஜாம் பாட்டில்ஸ்லாம் எடுத்து அதோட ஸ்டிக்கர பிரிச்சு தான் யூஸ் பண்றது. எங்க வீட்ல ரொம்ப ஜாம்லாம் சாப்பிட மாட்டோம். ஆனா, முன்னாடி அது பண்ணிட்டு இருந்தோம். அதாவது இந்த ஹெல்த் கான்ஷியஸா ஆகுறதுக்கு முன்னாடி நாங்க நெறைய ஜாம் பாட்டில்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்து பிரெட், ஜாம் தான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாவே இருந்தது. அதெல்லாம் ஒரு காலம். ஸோ அதனால அந்த அந்த பாட்டில்ஸ் எல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டில்ஸ்லாம் லேபிள் பிரிச்சு இப்போ நான் அத தான் வந்து காலகாலமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜாம் பாட்டில்ஸ் வச்சுக்கோங்க. மத்தபடி மிச்ச டப்பாங்க முக்கியமா பிளாஸ்டிக் டப்பாங்கலாம் டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அன்யூஸ்டு அப்ளையன்ஸஸ். இதெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்ல நெறைய பேர் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா நீங்க போய் உங்க வீட்ட சுத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி இருக்கும். இன்னொரு மிக்ஸி வந்து நம்ம பரணி மேல வச்சிருப்போம். ஸோ அந்த மிக்ஸி வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒருவேளை இந்த மிக்ஸி ரிப்பேர் ஆச்சுன்னா, நான் அந்த மிக்ஸிய இறக்குவேன். ஏன்னா, அந்த மிக்ஸி எனக்கு நல்லா ஓடுது. இல்லன்னா வந்துட்டு நான் வந்து அது காசு குடுத்து வாங்கி வச்சேன். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் மேல போட்டு வச்சிருக்கேன்ப்பா. அதுவும் நல்லா தான் ஓடுது. இருந்தாலும் அத விட இது பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இத யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். புதுசு வாங்கிட்டேன் இத யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பழைய மிக்ஸிய தூக்கி நம்ம பரணி மேல போட்டு வச்சிருப்போம். ஸோ அந்த மாரி பரணி மேல போட்டு வச்சிருக்க பொருட்கள வந்து எடுத்து குடுத்துருங்க. யாருக்காவது தானமா குடுத்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இல்ல தானமா குடுக்க வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இருக்கவே இருக்கு OLX. OLXல வந்துட்டு நீங்க ஒரு மினிமம் அமௌண்ட் போட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுல போயிட போகுது. ஸோ அது வழியா வந்துட்டு உங்க பொருட்கள வந்து விக்க முடியுமா அப்படின்றத பாருங்க. எனக்கெல்லாம் வந்துட்டு இங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கேன். ஸோ வெளியில பெருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட குடுத்தேன்னா, அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு இது இவ்ளோ ரேட்டுக்கு நாங்க குடுக்குறோம்க்கா அப்படின்னு சொன்னோம்னா கூட, அவங்க ஒருத்தருக்குள்ள பேசிட்டு எங்ககிட்ட காசு குடுத்து கூட அத வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் நடந்திருக்கு. நான் வந்துட்டு என்னோட பழைய மிக்ஸி வந்து ஏன்னா அது கொஞ்சம் என்ன சொல்றது? அது கொஞ்சம் அரைக்கிறதுல பிரச்சனை இருந்தது தான். அதனால தான் நான் புது மிக்ஸி நம்ம ஒரு மிக்ஸி மாத்துறோம்னா, அது சும்மா மாத்த மாட்டோம் இல்லையா? ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தா தான் நம்ம மாத்துவோம். ஸோ அந்த மாரி பிரச்சனை ஏதோ சின்னதா குடுத்து தான் நான் மாத்துனேன் அந்த மிக்ஸிய. அது இல்லாம அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸரோட சேர்ந்து அந்த ஜோடியாக் மெஷின் வந்து நான் வாங்கிட்டேன். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அந்த மிக்ஸிய வந்து யூஸே பண்ணல. ஸோ அப்படி இப்படின்னு மிக்ஸி சேர்ந்திருந்தது. ஸோ அந்த மிக்ஸிய தான் வந்து நான் குடுத்து விட்டேன். ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட டபுளா அப்ளையன்ஸஸ் வச்சிருந்தீங்கன்னா, அதெல்லாம் குடுத்து விட்டுருங்க. ஸோ தட் உங்களுக்கு ஸ்பேஸ் நெறையா கிடைக்கும். டிப் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பிளாஸ்டிக் கவர்ஸ். தேவையில்லாத பிளாஸ்டிக் கவர்ஸ்ல பிளாஸ்டிக் கவர்ஸ் நெறைய யூஸ் ஆகும் தான் நம்மளுக்கு. அதனால நம்ம சேர்த்து வச்சிருப்போம் தான். பட் நெறைய சேர்க்காதீங்க. அகைன் அதுதான் சொல்றேன். அந்த பிளாஸ்டிக் பாக்ஸுக்கு என்ன சொன்னேனோ, அதே தான் வந்து இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ்க்கும். நான் என்னோட 2, 3 வீடியோல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு குட்டி சப்பர் பேக் வச்சிருக்கேன். ஸோ அந்த பேக்குள்ள தான் வந்துட்டு என்னோட பிளாஸ்டிக் கவர்ஸ நான் சேவ் பண்ணுவேன். அதே மாரி நான் ஒரு லாண்ட்ரி பாஸ்கெட் மாரி வச்சிருக்கேன். அதுல தான் பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 கட்டப்பைய வந்து சுத்தி உள்ள போட்டு வச்சிருக்கேன். நமக்கு கட்டப்பை கண்டிப்பா வேணும் இல்லையா? இப்பலாம் வந்து பேக்ஸ் எல்லாம் குடுக்குறது இல்ல. இப்பலாம் கவர்ஸ்லாம் குடுக்குறது இல்ல கடைக்கு போனா. ஸோ கட்டப்பை கண்டிப்பா வேணுன்றதுனால ஒரு 5, 6 கட்டப்பை நான் அதுல போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் பிளாஸ்டிக் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 10 சேர்ப்பேன் அவ்வளோதான். வந்து இந்த சப்பர் பேக் குள்ள இருக்கும். அவ்வளோதான். அது ரொம்புற வரைக்கும் தான். ரொம்பி அப்படி வலியுதுன்னா, நான் வந்துட்டு அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் குப்பையில போட்டுருவேன்.
ஸோ இந்த மாதிரி தான் நான் பிளாஸ்டிக் கவர் சேர்ப்பேன். ஸோ எக்ஸஸான பிளாஸ்டிக் கவர் சேர்க்காதீங்க. நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய எடுத்து வச்சுட்டு இருக்காதீங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகாது. அது கண்டிப்பா கிளட்டர் தான் உங்களுக்கு. அது கரப்பான்பூச்சி பூந்துட்டு உங்க வீட்டை தான் நாசமாக்கும். அதனால பிளாஸ்டிக் கவர்ஸ் நிறைய சேர்க்காதீங்க. டிப் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல நீங்க கண்டிப்பா சுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களோட கிச்சன்ல ஏதாவது ஒரு மூலையில வந்து எக்ஸ்பயர் ஆன மெடிசன்ஸ் வச்சிருப்பீங்க. குழந்தைங்களுக்கு குடுத்துட்டு நம்ம திரும்பி யூஸ் பண்ணலாம், வேணாம் அப்படின்னு 2 மனசோட வந்து ஒரு சிரப் பாட்டில் கண்டிப்பா இருக்கும். ஒண்ணு வந்து வெளியில இருக்கும். இல்லைன்னா தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள பத்திரமா வச்சிருப்போம். ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற மாரி நம்ம வச்சிருப்போம். எந்த மெடிசனுமே வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேல டாக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாரி நம்ம மெடிசின்ஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்சா மட்டும் ஒழுங்கா இருக்குமா என்ன? எதுல வச்சீங்கனாலும் 3 மந்த்ஸ்க்கு மேல ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, அத யூஸ் பண்ணாதீங்க. அத டிஸ்கார்ட் பண்ணிட்டு நீங்க வேற மெடிசின் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஏன் பிள்ளைங்களுக்கு மட்டும் அந்த மாரி சிறப்ப வச்சு குடுத்துட்டு இருக்கோம். ஐ அக்ரி நம்ம ஒரு பெரிய பாட்டில் வாங்கிட்டு, அதுல வந்து ஒரு 2, 3 ஸ்பூன் தான் குடுத்துருப்போம். பசங்க சரியாயிட்டு இருப்பாங்க. ஸோ இதையே தூக்கி போடணும்னு சொல்லி நம்ம வச்சிருப்போம். நானுமே அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு புரியுது. அதனால வந்து 3 மந்த்ஸ் மேல ஆயிடுச்சுன்னா, நீங்க வந்து சரி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு 6 மந்த்ஸ் மேல ஆயிடுச்சுன்னா கூட கொஞ்சம் டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. டாக்டர்ஸே அதை தான் சொல்றாங்க. அதனால மெடிசன்ஸ் சேர்த்து வைக்காதீங்க. எனக்கு அவசரத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி உங்க வீட்டை கண்டிப்பா சுத்தி பாருங்க. கண்டிப்பா மெடிசன் பாட்டில்ஸ்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பயர்ட் ஆன மெடிசன்ஸ் இல்லைன்னா வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 3 மந்த்ஸ் இல்லை 6 மந்த்ஸ் ஆன மெடிசன் சிரப்ஸ் எல்லாம் வந்து தூக்கி போட்டீங்கன்னா அதுவே வந்து உங்க வீட்டில் இருக்கிற கிளட்டரை குறைக்கும். டிப் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா, சில டைம் வந்து நம்ம அரிசி, பருப்பு எல்லாத்தையும் வந்து எடுத்து கவர்லயே கட்டி வச்சுருவோம். வச்சுட்டு அதை எங்கேயாவது உள்ள போட்டுருவோம். ஓப்பன் பண்ணி நம்ம வந்து உள்ள போட்டுருவோம். அதுக்கப்புறம் அது கண்டே படாது. அது ரொம்ப காலமா உள்ள இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஓப்பன் பண்ண கவர்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பருப்பு, அரிசி இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, ப்ளீஸ் அது வந்து ஒரு கண்டெய்னர்ல கொட்டி வச்சுருங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னரா இருந்தா அது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்ல நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியும், என்ன இருக்குன்னு தெரியும். ஸோ அதை பார்க்கும் பொழுதே வந்து ஓகே இந்த பருப்பு இன்னும் மிச்சமா இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து நான் இந்த மீல் பண்ணிட்டேன்னா இந்த பருப்பு காலி ஆயிடும் அப்படின்னு நம்மளால பிளானும் பண்ண முடியும். இந்த பொருள் இருக்கு நம்மளுக்கு அப்படின்றது வந்து நினைவுக்கு இருந்துட்டே இருக்கும். அதனால ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்ல நம்ம அதை கொட்டிக்கிட்டோம்னாலே நம்ம அதை யூஸ் பண்ணிடுவோம். அது கெட்டு போகாது. அது இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், பொட்டலம் கட்டி வச்சு அது மாதிரி குட்டி குட்டியா நிறைய பொட்டலம் சேர்ந்துருக்கும். நிறைய கடலைப்பருப்பு, நிறைய உடச்ச கடலை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேக்ஸா சேர்ந்துருக்கும். ஸோ அதெல்லாம் பாருங்க என்னைக்கு வாங்கினது அப்படின்றது அந்த கவர்லயே வந்து டேட்டோட தான் நம்ம வந்து கட்டி வச்சிருப்போம். ஸோ அந்த டேட்டை செக் பண்ணுங்க. எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டுருங்க. அதை யூஸ் பண்ண முடியும்னா அது ஒரு கண்டெய்னர்ல கொட்டி வைங்க. ஸோ தட் கண்டிப்பா நீங்க அதை யூஸ் பண்ணிடுவீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டேக் அவேல எடுத்துட்டு வந்த பொருட்கள் தான் ஸ்பூன்ஸ். நம்ம ஒரு ஆர்டர் பண்றோம்னா அதுல வந்து ஒரு ஃபோக்கு, ஸ்பூனு அதெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரியான கிளட்டரை சேர்க்காதீங்க. நம்ம எப்போ வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ண போறோம்? நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம். நம்மளோட ஃபோக்கு, நம்மளோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஏன் வந்து பிளாஸ்டிக் ஃபோக் யூஸ் பண்ண போறோம் சொல்லுங்க? ஸோ அந்த மாதிரியான கிளட்டரை வந்து வீட்டில் சேர்க்காதீங்க. பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு நம்ம தேவையான ஐட்டம் கண்டிப்பா வாங்க போறோம். இந்த மிச்சம் மீதி எடுத்து குத்தி கொடுக்க போறது கிடையாது. கரெக்டா? அதனால அந்த டைமும் நம்ம பொருள் வாங்குவோம். ஸோ இதை எடுத்து வச்சு தான் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சு தான் நம்ம வந்து பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணணுன்ற அவசியமா நம்மளுக்கு கிடையாது. அதனால அது கண்டிப்பா யூஸ் ஆகாது. அழகா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவோ, இல்ல வேஸ்ட் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவோ தேவையில்லாம வந்து தேவையில்லாத பொருட்களை வந்து உங்களோட ஷெல்ஃப்ல வந்து உங்க கிச்சன் ஷெல்ஃப்ல வந்து ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது வந்து கண்டிப்பா இடத்த தான் அடைக்கும். ஸோ முதல்ல போய் பார்த்து தேவையில்லாத பிளாஸ்டிக் ஸ்பூனு, ஃபோக் இந்த டேக் அவேல வந்த பொருட்கள்லாம் வந்து எத்தனைய கழுவி நீங்க வந்து கவுத்து வச்சிருக்கீங்க உங்க கிச்சன்ல அப்படின்றத போய் பாருங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. டிப் நம்பர் 10 பாத்தீங்கன்னா, அன்யூஸ்ட் வாட்டர் பாட்டில்ஸ். நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் வச்சிருக்கோம். நான் அதை ரீசெண்டா தான் கவனிச்சேன். சில வாட்டர் பாட்டில்ஸ்லாம் எடுத்து நான் ஷெல்ஃப்ல தூக்கி போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாய் உடைஞ்சிருக்கு. ஆனா வந்து அது மூடிலாம் நல்லா க்ளோஸ் ஆகுது. பட் வாய் வந்து பொளந்திருக்கிறதுனால என் பொண்ணு வந்து அது குடிக்கும்போது கீறுது அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதை நான் யூஸ் பண்றது இல்ல. இருந்தாலும் வந்து நான் எங்கேயாவது வெக்கேஷன் போகும்போது நான் அதை எடுத்துட்டு போவேன். எனக்கு பாட்டில்ஸ் தேவைப்படும் அப்படின்னு நினைச்சு நான் உள்ள வச்சுட்டு இருந்தேன். ஆனா அதை யோசிச்சு பார்த்தா அது கிட்டத்தட்ட 1 இயரா நான் தொடவே இல்ல. அப்புறம் இருக்கும்பொழுது எதுக்கு நம்ம தேவையில்லாம இடத்த அடைச்சிட்டு அது உள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பாட்டில்ஸ்லாம் தூக்கி போட்டேன். அதே மாரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது நம்போ. பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் அதே தான் ஒரு 6 மந்த்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல வந்து அத டிஸ்கார்ட் பண்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்ஸ்லாம். சரி, அதனால நம்ம வந்துட்டு ஓகே நம்ம ரொம்ப சிக்கனமா இருக்கிற ஆட்கள் அப்படின்னா வந்து நம்மளுக்கு தூக்கி போட மனசு வராது. நல்ல பாட்டில்ஸா இருந்தா அதுவும் கண்டிப்பா தூக்கி போட மனசு வராது. சரி ஒரு 1 இயர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அதுக்கு மேல வந்து அத நீங்க தூக்கி போட்டு தான் ஆகணும். ஏன்னா அது வந்து ஹெல்த் ஹசார்ட் உண்டு பண்ணும். அண்ட் மோர் ஓவர் வந்து பசங்க குடிச்சு சம்டைம்ஸ் வாய் வச்சு குடிச்சிருக்காங்கன்னா அந்த இடமே வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி ஒரு பால் கவர் நாத்தம் அடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ண வேண்டிய பொருட்கள் தான். ஸோ அந்த மாதிரி அன்யூஸ்ட் வாட்டர் பாட்டில்ஸ் உங்க பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு ஒரு பாட்டில் யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டம்ளர், சொம்பு இதை வச்சு தான் தண்ணி குடிக்க போறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு வந்துட்டு உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க 2 பாட்டில் யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாருன்னா அவர் ஒரு பாட்டில் யூஸ் பண்ண போறாரு. ஸோ ஒரு 3 பாட்டில் அது தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா பாட்டில்ஸ் தேவைப்படாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத பாட்டில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க.
தேவையான பொருட்கள் மட்டும் உங்கள் கிச்சனில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நிறைய இடம் இருக்கும். முக்கியமாக வந்து கிச்சன் க்ளீனாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப் பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டாப்பை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். மினிமமான பொருட்கள் வச்சுக்கணும் கவுண்டர் டாப்பில். உங்களோட ஸ்டவ், அப்புறம் வந்துட்டு உப்பு, அதாவது டக்குன்னு தேவைப்படுற பொருள், உப்பு, சர்க்கரை, எண்ணெய், இதெல்லாம் தான் நெய், இதெல்லாம் தான் டக்கு டக்குன்னு நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா? தினப்படி சமையலில் தேவைப்படுற விஷயங்கள். அதை மட்டும் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டாண்ட் போட்டு ஓரமாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து உங்கள் கைக்கு எட்டுற தூரத்தில் வச்சுக்கோங்க. ஸோ கவுண்டர் டாப்பில் இது 2 மட்டும் தான் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் மிக்ஸி, அவன் அதெல்லாம் இருக்கலாம். மற்றபடி எந்த ஒரு பொருளும், தேவையில்லாத பொருட்களும் கீழே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கவுண்டர் டாப் க்ளீனாக இருந்தாலே வந்து நம்மளுக்கு கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கவுண்டர் டாப்பை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 in 1 out ரூலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு புது பொருள் வாங்குறோம்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற அந்த பழைய பொருளை வெளியில் அனுப்பி ஆகணும் அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் கிச்சனில் போயிட்டு கடகடன்னு இப்போ எல்லா பொருளையும் எடுத்து போட்டு தேவையில்லாத பொருளும் நான் மூட்டை கட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போடுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பொருளை வெளியிலேயே அனுப்ப மாட்டோம். லைக் இது வந்து நான் வச்சுக்கிறேன், எங்கள் அம்மா கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு அனுப்புறேன், எங்கள் அக்கா கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கிறேன், எங்கள் அக்காவுக்கு ஒரு வேலை தேவைப்படலாம், எங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலை, என் தங்கச்சிக்கு ஒரு வேலை தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள வச்சிருப்போம். இல்லைன்னா நான் ஊருக்கு எடுத்துட்டு போவேன், ஊருக்கு எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கேட்டுட்டு அப்புறமா நான் தூக்கி போடுவேன், இந்த பொருள்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி வச்சிருப்பீங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு டைம் வரவே வராது. அதை கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா கூட வச்சிருப்போம். ஏன்னா எனக்கு இதெல்லாம் நடந்தது. கிட்டத்தட்ட 1 இயரா வந்துட்டு நான் மூட்டை கட்டி வச்சிருந்தேன். அப்புறம் இப்பதான் ரீசெண்டா கொடுத்து விட்டேன். அந்த மாதிரி டொனேஷனுக்கு கொடுக்க பாருங்க. அப்பப்போ நீங்க கிளியர் பண்றது அப்பப்போ டொனேஷனுக்கு கொடுக்க பாருங்க. உங்க அக்காவோ, தங்கச்சியோ, அம்மாவோ வந்துட்டு கண்டிப்பா உங்கள மாதிரி அவங்களுமே ஒரு செட் ஆஃப் கிளட்டர் கண்டிப்பா அவங்க கிச்சன்ல சேர்த்து வச்சிருப்பாங்க. நீங்க போனீங்கனாலே அவங்க கிச்சன்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ அவங்களுமே வந்து தேவையான பொருட்கள் வச்சிருப்பாங்க. நம்மளுடைய தேவையில்லாத பொருட்கள் கொடுத்தா அவங்க கிச்சன் ரொம்ப வேணாம். ஓகே, ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்ற பட்சத்துல நீங்க உடனே டிஸ்கார்ட் பண்ணீங்கன்னா, வீட்டுல தேவையில்லாத பொருட்கள் எடுத்து வைக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயமோ அதே மாதிரி அந்த தேவையில்லாத பொருட்களை வீட்டுல இருந்து வெளியில அனுப்புற வரைக்கும் அந்த ப்ராசஸ் முடியல. ஸோ அதை வீட்டுல இருந்து வெளியில அனுப்புனாதான் நம்மளுடைய அந்த டீக்ளட்டர் ஜாப் வந்து கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். கண்டிப்பா போய் பாருங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா எமோஷனலா சில விஷயங்கள்லாம் வச்சிருக்கோம். லைக் குடம். எனக்கு வந்து ஒரு குடம் சலை அப்படின்னு சவுண்டு கேட்கும் அந்த குடத்துல. குடத்தோட அந்த வாயுமே வந்து கொஞ்சம் பொழந்துருச்சு. இருந்தாலும் வந்து அது என் பாட்டி கொடுத்தது. அஃப்கோர்ஸ் எமோஷனல் தான். பட் யோசிச்சு பார்த்தா அது எதுக்கு ரொம்ப நாளா அது பரணி மேல கிடக்குது. அது யூஸே இல்லை. நான் கல்யாணம் ஆன நாள்ல கொண்டாந்து போட்டது தான். அதுக்கப்புறம் அதை எடுக்கவே இல்லை. வீடு மாத்தும்போது திரும்பி எடுத்து இன்னொரு லாஃப்ட்லேருந்து மாத்திட்டு வந்தது. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாம நம்ம வீட்டுல பொருட்கள் வச்சிருந்தா அதையுமே வந்து டிஸ்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பாருங்க. உங்க கிச்சனை சுத்தி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஏகப்பட்ட தேவையில்லாத பொருட்கள் இருக்கிறது வந்து உங்களுக்கே ஃபீல் ஆகும். நீங்க உடனே கிளீன் பண்ணுவீங்க. ஸோ ஒரு தடவை போய் சுத்தி பாருங்க. ஒரு வருஷமா நீங்க ஒரு பொருளை எடுக்கலனாலே அந்த பொருள் வந்து உங்களுக்கு தேவையில்லாத பொருள் தான் அர்த்தம். கண்டிப்பா அது உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான். ஸோ நீங்க ஒவ்வொரு பொருளையும் எடுக்கும் போது கடைசி ஒரு வருஷத்துல நான் இந்த பொருளை தொட்டேனா அப்படிங்கறது மட்டும் கேட்டு பாருங்க. அப்படி இல்லைன்னு ஆன்சர் வந்துச்சுன்னா அந்த பொருளை கண்டிப்பா நீங்க வந்துட்டு வெளியேற்றணும், உங்க வீட்டுல இருந்து வெளியேற்றணும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு கோல்டன் ரூல் என்னன்னா, நீங்க ஒரு பொருள் இருக்கிறதையே மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லை. இந்த பொருள் எனக்கு இருக்கு அப்படிங்கிறதையே நான் மறந்துட்டேனே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு தேவையே கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ அதை எடுத்து வந்துட்டு நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிருங்க. அதுக்கு இந்த முறுக்கு குழாயி, இடியாப்பம் புளியறது அதெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. அதெல்லாம் வந்து ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அதெல்லாம் நான் செய்வேன். சம்டைம்ஸ் இப்போ என் பொண்ணு கூட முன்னாடி வந்து முறைச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி வந்து முறுக்குலாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எஸ், அதுதான் உங்ககிட்ட வந்து இந்த பொருள் இருக்கு அப்படிங்கிறதையே நீங்க மறந்து போயிட்டீங்கன்னா அந்த பொருள் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்க அதை தாராளமா டிஸ்கார்ட் பண்ணலாம். உங்க வீட்டை விட்டு வெளியில அனுப்பலாம். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சு உங்க வீடை வந்து டீக்ளட்டர் பண்ண முடியுமான்னு பாருங்க. தேவையில்லாத பொருட்கள் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க தான் வந்து டிசைட் பண்ணணும். ஆக்சுவலி வந்து நீங்க யோசிப்பீங்க, இது என்ன பெரிய டிஃபரன்ஸ் கொண்டு வந்துட போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆக்சுவலி வந்து நீங்க நிறைய சேவும் பண்ணலாம். இப்படி பண்ணீங்கன்னா நீங்க நிறைய சேவும் பண்ணலாம். ஏன்னா வந்து நீங்க ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்ல உங்களோட கிராசரிஸ் எல்லாம் கொட்டி வைக்கும்பொழுது என்ன அளவு இருக்கு, ஏது இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ நீங்க தேவையில்லாம அடிஷனலா எக்ஸ்ட்ரா வாங்கி வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. மூட்டை மூட்டையா கட்டி உள்ள வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்து போயிருவீங்க. ஸோ அதனால உங்களுக்கு பணமும் மிச்சமாகும். தேவையான பொருட்களை மட்டுமே நீங்க வாங்குவீங்க, தேவையில்லாத பொருட்களை வாங்க மாட்டீங்க. அதே மாதிரி நீங்க நல்லாவே வந்து நீங்க கண்டிப்பா நீங்க வந்து இந்த மினிமலிஸ்ட் லைஃப், அதாவது வந்து தேவையில்லாத பொருள் எல்லாம் நீங்க டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே ஒவ்வொரு பொருள் வாங்கும் பொழுதும் உங்க மனசு கேட்கும், இந்த பொருள் உனக்கு நிஜமாவே தேவையா, உனக்கு யூஸ்ஃபுல்லா அப்படின்னு உங்க மனசு தானாவே உங்ககிட்ட பேசும். அப்படி பேசும்பொழுது நீங்க டிசைட் பண்ணுவீங்க, இது வேணும் வேணாம் அப்படின்னு தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்க கிச்சன் வந்து எப்பவுமே கிளீனா பளபளன்னு இருக்கும். உங்களுக்கு கிளீன் பண்றதுமே வந்து ரொம்ப ஈஸியான ஜாபா இருக்கும். கிச்சன் கிளீனிங் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான ஜாப் ஆயிடும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.